கிட்டத்தட்ட 500லிருந்து 1000 பாலிஸ்டிக்ஸ் மிசைல் இஸ்ரேல் மேலே ஈரான் ஏவ போவதாக ஐடிஎஃப்பினுடைய ஒரு முக்கிய அதிகாரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இஸ்ரேல் முழுவதுமே இந்த விஷயம் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக மீண்டும் ஒரு போரை ஈரான் ஆரம்பிக்குதா? இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கியும் இன்றைக்கு அமெரிக்கா கிட்ட மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்ன? மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை பத்தி முழுவதுமாக இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈரான் தன்னுடைய பெர்ஷிய கடல் பகுதியில ஒரு ராணுவ பயிற்சி ஒன்று நடத்தியிருந்தாங்க. அந்த ராணுவ பயிற்சி தான் இன்றைக்கு இஸ்ரேல மிகப்பெரிய அளவுக்கு அச்சத்துல உள்ளாகி இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஜூன் மாதத்துல நடைபெற்ற அந்த 12 நாள் யுத்தம் நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக்ஸ் மிசைல்களை அந்த 12 நாள் யுத்தத்துல ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தியிருந்தாங்க. நிறைய பாலிஸ்டிக்ஸ் மிசைலை நாங்க நடுவானிலேயே தகர்த்து எரிஞ்சிட்டோம், எங்க மேல எந்த விதமான சேதாரமும் நடக்கல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே, நிறைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அந்த நாட்டுல விழுந்து நிறைய மக்கள் இறந்து போயிருந்தாங்க. அதே போல நிறைய பொருளாதார இழப்புகளும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருந்தது. அப்ப இத்தனை நாட்களாக இஸ்ரேல் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், குறிப்பாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருந்தாங்க. எங்களை எதிர்த்து யாருமே எங்க நாட்டுக்குள்ள எந்த ஒரு சின்ன பட்டாசோட போட முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்திருந்தாங்க. ஆனால் ஈரான் தங்களுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் மூலமாக இதற்கான ஒரு பதிலடியையும் இதற்கான ஒரு பதிலையும் உலகத்துக்கு அவங்க பேரறிவிப்பை செஞ்சிருந்தாங்க. இஸ்ரேலை யாராலையும் அடிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது, எங்களுடைய ஆயுதம் அப்படின்றது அதற்கான பதிலடியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இஸ்ரேலினுடைய அந்த அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆயுதம் அப்படின்றது உலக அளவில் ஒரு ஃபெயிலியரான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதனாலேயே ஆயுத சந்தையில, குறிப்பாக உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த ஆயுத விற்பனையில இஸ்ரேலினுடைய அந்த ஆயுத விற்பனை அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருந்தது. அப்போ இஸ்ரேலினுடைய அந்த அயன் டோம்னாலேயே தடுக்க முடியாத ஒரு ஏவுகணையாக அந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்றது இருந்தது. வெறும் ஈரான் மட்டும் இல்லாம ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி போராளிகளுமே ஒரு 2 மாதங்களாக தொடர்ச்சியாக இஸ்ரேல் மேல நடத்திய அந்த ஒரு தாக்குதல்ல பாலஸ்தீன் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸினுடைய அந்த ஒரு பங்களிப்பும் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. அதுவுமே இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியா இருக்கட்டும், மற்ற ராணுவ இலக்குகள்ல மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸாகவும் இருக்கு. அப்போ இது எல்லாமே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவாக இருந்த சூழல்ல இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப்பினுடைய மூத்த அதிகாரி ஒருத்தர் இஸ்ரேலினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. அந்த தகவலை அவர் இஸ்ரேலினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் கமிட்டியினுடைய ஒரு மீட்டிங்ல அந்த இடத்துல அவர் சொல்றாரு. இந்த அளவுக்கு ஈரான் தங்களுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை அதிக அளவுக்கு தயாரிக்கிறதாக ஐடிஎஃப்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதற்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போறோம் அப்படின்றது ஒரு கேள்வியாக அந்த இடத்துல முன் வச்சிருந்தாரு. இதை தாண்டி ட்ரம்பினுடைய அந்த காசா பீஸ் பிளான் அப்படின்றது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இதனால ஹமாஸ் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஹமாஸ் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதற்கு எப்படி நம்ம பதிலடி கொடுக்க போறோம்? அதே மாதிரி ஹமாஸை முழுவதுமா ஒழிக்கக்கூடிய திட்டம் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருந்தாரு. குறிப்பாக அவர் நெத்தனியாகுவினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவராகவும் இருக்காரு. அப்போ ஏற்கனவே நெத்தனியாகு அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத சூழல்ல கூட்டணி கட்சியினுடைய எம்பி இப்படி ஒரு விஷயத்தை சொன்னது இஸ்ரேலினுடைய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சரி, இப்போ இந்த ஒரு விஷயம், குறிப்பாக ஈரான் அதிக அளவுக்கான பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை தயாரிக்கிறாங்க அப்படின்றது அந்த குற்றச்சாட்டு அல்லது அந்த சந்தேகம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பெர்ஷிய கடல் பகுதியில் ஈரான் செஞ்ச ஒரு ராணுவ நடவடிக்கை தான் இதற்கெல்லாம் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ராய்டர்ஸ் நிறுவனத்தில் இது தொடர்பாக ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான்ஸ் ரெவல்யூஷனரி கார்ட் நேவி ஃபயர்ட் பாலிஸ்டிக்ஸ் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ் அட் சிமுலேட்டட் டார்கெட் இன் தி கல்ஃப் ஆன் ஃப்ரைடே டியூரிங் 2 days military exercise aimed at countering foreign threats. Earlier, Iran hosted an anti-terrorism drill in its northwest province of Eastern Azerbaijan with member of Shanghai Cooperation Organization, which according to state
Press TV was intended to signal both peace and friendship to neighbor state and warn enemy that any miscalculation would meet a decisive response அப்படின்றது தான். குறிப்பாக அந்த பெர்ஷியன் கடல் பகுதியில் வந்து ஈரான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ராணுவ நடவடிக்கையை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. இந்த ராணுவ நடவடிக்கையில் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும் அல்லது க்ரூஸ் மிசைலாக இருக்கட்டும் இதை அவங்க பயன்படுத்தியதாக ராய்டர்ஸ் நிறுவனம் ஈரான் ஊடகத்தில் சொன்ன விஷயத்தை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல ஈரான் ஊடகம் வேற என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் மீடியா ரிப்போர்ட்டட் a massive launch of Quarter 110, Quarter 380, Quarter 360 cruise missile and 303 ballistic missiles at targets in the Gulf of Oman. Drones simultaneously struck simulated enemy base, the reported said. அதாவது ஈரானினுடைய அந்த IRGC படைகள், அதாவது அதோடைய நேவி பிரிவு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும் அல்லது பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும் அதில் நிறைய வகைகள் அப்படின்றது இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு எக்ஸசைஸில் குறிப்பாக இந்த பயிற்சியில் வந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல ஈரான் மற்றொரு முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெர்ஷிய கடல் பகுதியில் ஒரு ஃபேக்கான ஒரு எதிரி முகாம் அப்படின்னு ஒன்றை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தி நாங்க சரியா தகர்த்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஈரான் சொல்றாங்க. அதாவது எதிரி முகாம்ல இருந்து ஏதாவது ஒரு தாக்குதல் வந்துச்சுன்னா நாங்க எந்த மாதிரியான ஒரு பதிலடியை கொடுப்போம், எந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்துவோம், அந்த ஆயுதங்களை பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத வந்து அந்த ஒரு பயிற்சியில வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஷாங்காய் கார்பரேஷன்ல வந்து ஒரு உறுப்பு நாடாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு சீனாவினுடைய ஆதரவு அப்படின்றது அதிக அளவுக்கு இருக்கு. அதற்கான காரணம் அமெரிக்க எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையில். ஸோ இந்த நிலையில வந்து இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து ஈரான் அதிக அளவுக்கு தயாரிக்கிறாங்க. இந்த அதிக அளவுக்கு தயாரிக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை ஈரான் இஸ்ரேல் மேல மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 to 1000 பாலிஸ்டிக்ஸ் மிசைலை ஒரே நேரத்தில் ஏவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக இஸ்ரேலினுடைய ஒரு மூத்த ராணுவ அதிகாரி எச்சரிச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயம் இன்னைக்கு இஸ்ரேல் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அரசியல் மட்டத்தில். ஏன்னா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த காசா பீஸ் பிளான் அப்படின்றத ஒன்று கொடுத்திருந்தாரு. அதையும் மீறி இஸ்ரேல் வந்து நிறைய சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படின்றத தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த காசா பீஸ் பிளானோடைய அடுத்த கட்டம், அதாவது 2ஆம் கட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த 2ஆம் கட்டம் கிறிஸ்துமஸுக்குள்ள நடந்தே ஆகணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மற்றொரு புறம் துருக்கி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பிரஷரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலினுடைய இந்த தொடர்ச்சியான சீஸ்ஃபயர் வயலேஷன்னால நிறைய நாடுகளில் இன்னமும் வந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கு. அதுல துருக்கியிலுமே மக்கள் அதிக அளவுக்கான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழலுக்கு மத்தியில தான் ஈரானினுடைய இந்த ராணுவ பயிற்சி அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா ஈரானுக்கு காசாவினுடைய ஆதரவு அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமானதாக இருக்கு. ஏன்னா ஹமாஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள்ல ஈரானினுடைய அந்த பங்களிப்புன்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஹமாஸ் அப்படின்றது நிச்சயமா தேவை. அதே போல ஹமாஸுக்குமே ஈரானினுடைய ஆதரவு அப்படின்றது தேவை. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தார்மீக ரீதியான ஆதரவு அப்படின்ற அடிப்படையில் வந்து ஈரான் தொடர்ச்சியாக இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து அதிக அளவுக்கான உற்பத்திகளை செஞ்சுக்கிட்டே வராங்க. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஈரானினுடைய அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கை அப்படின்றது வந்து மத்திய கிழக்குல மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையாகவே இஸ்ரேல் மேல ஒரே நேரத்தில் 500 to 1000 பாலிஸ்டிக்ஸ் மிசைல்களை ஈரான் ஏவுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.